بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஆல இம்ரான் அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் ஒரு பாதி அளவுக்கு பார்த்துருக்குறோம். மீதி இன்றைக்கி பார்க்குறோம். எதை பார்த்தோம்னு சொன்னால், நான் களிமண்ணை தயார் பண்ணுவேன், ஊதுனவுன்னு அது பறவையாக மாறிடும் அப்படின்னு ஈசா நபி சொன்ன வரைக்கும் பார்த்துருக்கிறோமா. அதன் தொடர்ச்சியாக அவர் சொல்கிறாரு, உபுரிவு, நான் குணப்படுத்துகிறேன். அபுரண்டா நீக்கிறது, குணமாக்குறது, ஒரு நோயை நீக்குவது, ஒரு ஊனத்தை நீக்குவது, அதாவது குணமாக்குதல்னு வச்சுக்கிடலாம். உபுரிவு, நான் குணப்படுத்துவேன். அல் அக்குமக, அக்குமக என்றால் பிறக்கும் போதே குருடா உள்ளவன். அகுமாண்டு ஒரு வார்த்தை இருக்குது, அது பொதுவாக குருடனை குறிக்கக்கூடியது. இடையில குருடனை ஆனால் கூட அகுமாண்டு சொல்லுவாங்க. இது பிறவி குருடு, பிறக்கும் போதே எந்த ஒரு அந்த அம்சமே இல்லாமல் பிறக்கிறது. உபுரிவுல் அக்குமக, பிறவி குருடையும் நான் குணமாக்குவேன். உள் அபுரச, வெண்குஷ்டம், வெண்குஷ்டம்னா அந்த குஷ்டம்டா இருக்கும்ல, கையெல்லாம் அழுகி போன மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நோயையும் நான் குணமாக்குவேன். மேலும் உஹியில் மௌத்தா, இறந்தவர்களை நான் உயிராகவும் ஆக்குவேன். இந்த மூணையுமே இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று, அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி, இறை தூதர் என்பதற்கு நீ ஆதாரம் கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பிறவி கூட கொண்டு வா, நான் பார்வையை கொடுக்குறேன். ஒரு வெங்குஷ்டத்தை கொண்டு வா, நான் குணமாக்கி காட்டுறேன். செத்தவனை ஒருத்தனை கொண்டு வா, நான் உயிராக்குறேன். இது எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி தான். செத்து போன ஒருத்தரையாக உயிராக்குவார்னு அர்த்தம் கிடையாது. அல்லாட்ட அனுமதி வாங்கின்னு வார்த்தையை போடுறாரு பாருங்கள். உபரி உள்ள அக்குமாக உள்ள அபுரச உஹியல் மௌத்தா பீதனில்லா, இந்த 3 காரியத்தை நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று நான் செய்வேன். அது ஒரு வச்சா. மேலும் நப்பியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிப்பேன். நப்பாண்டா அறிவிக்குதல், அது நப்பியுங்கிறது தன்னிலை. நப்பியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிப்பேன். பிமா தஅக்குலூன, நீங்கள் எதை இனி சாப்பிடுவீர்களோ, மாங்கிறது அல்லது அர்த்தம், பில்லதி தஅக்குலூன, நீங்கள் எதை உண்பீர்களோ அதை பற்றி நான் அறிவிப்பேன். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றத பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அன்றைக்கி பரோட்டா தருவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் பழைய சோறுனா பழைய சோறு தான் நீங்கள் சாப்பாடுன்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ அதை பற்றி உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அதே மாதிரி இதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான். ஓமா தத்தஹிரூன, இத்தஹரன்னு சொன்னால் சேமித்து வைக்கிறது. இத்தஹரன்னு சொன்னால் செலவு போக மிச்சப்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மிச்சப்படுத்தி சேமித்து வைக்கிறது. ஒமா தத்தஹிரூன ஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமித்து வைப்பீர்களே அதையும் உங்களுக்கு நான் சொல்வேன். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க என்பதையும் நான் சொல்வேன். வீட்டில் என்ன சேமித்து வச்சுருக்கிறீங்க, 10 மூட்டை நெல் உன் வீட்டில் இருக்கிறது, 5 பவுன் நகை இருக்கிறது, இப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் எதிர்காலத்துக்கு சேமித்து வைப்பீங்களோ அந்த சேமித்து வைப்பதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இது எல்லாமே இறை தூதர் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் கேட்டீங்கன்னு சொன்னால், இது அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி அல்லாஹ்வுடைய கட்டளையோடு இதெல்லாம் நான் செய்வேன். இன்னஃபி தாலிக்க, இதில் நிச்சயமாக இதில் ஆயத்தன், பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது, சான்று இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இன்குன்தும் மூமினீன், நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தீர்களே ஆனால் இதில் பெரிய அத்தாட்சி இருக்கத்தானே, பெரிய அத்தாட்சி தானே. களிமண் எப்படி உயிருள்ள பறவையாக மாறும், பிறவி குருடை எப்படி குணமாக ஆகும், குழந்தையில் ஒருத்தர் எப்படி பேசுவார், வெங்குஷ்டம் எப்படி குணமாகும், செத்தால் எப்படி பிழைக்க முடியும், வீட்டில் சேர்த்து வைக்கிற எப்படி சொல்ல முடியும், நீங்கள் சாப்பிட போகிறத பற்றி முன்னாடி எப்படி அறிவிக்க முடியும். இதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய சாதாரண விஷயமா? இதெல்லாம் மனிதன் யாருக்கும் ஆகாது, மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியம். மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவருக்கு செய்ய வைத்து, அப்போ இந்த இதை நான் எந்த அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செஞ்சேனோ அந்த அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். நான் அல்லாங்கிறதுக்கு அவர் ஆதாரம் காட்டல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுக்கு தான் ஆதாரம் காட்டுறாரு. அதனால தான் அனுமதிங்கிறார் ஒவ்வொன்றுக்கும். அப்போ அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி நான் செய்வேன்னு சொல்லி இது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரா. அதுக்கு அடுத்தது மேலும் சத்திகன், அவர் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில்,
அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த மரியமிட்ட மலக்குமார்கள் பேசுகிறாங்க, சத்தி கண் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கும் நிலையில் அவரை பற்றி அல்லாஹ் உமக்கு நற்செய்தி சொல்கிறான். எதை உண்மைப்படுத்துவார்? லிமா பைன எதைய, அவரே சொல்கிறார், லிமா பைன எதைய, எனக்கு முன்னால் உள்ளதை உண்மைப்படுத்துவனாக வந்திருக்கிறேன். பைன எதைகின்னா கைகளுக்கு இடையில்னு அர்த்தம். அந்த அர்த்தம் செய்யக்கூடாதுன்னு பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். பைன எதைன்னா முன்னாள் அர்த்தம். பைன எதைஹி அவனுக்கு முன்னால், பைன எதைய எனக்கு முன்னால், பைன எதைஹா அவளுக்கு முன்னால் அப்படின்ட்டு அர்த்தமாயிரும். அவன் சத்திகன் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் நான் வந்திருக்கிறேன். எதை உண்மைப்படுத்துவேன்? லிமா பைன எதைய எனக்கு முன்னால் உள்ளதை, எனக்கு முன்னால் போய்விட்டதே. முன்னால் என்ன போயிடுச்சு? மின தௌராத் என்ற எனக்கு முன்னால் சென்ற அந்த வேதத்தை உண்மைப்படுத்துவேன். தௌராத்தில் உள்ள விஷயங்களெல்லாம் நான் உண்மையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பொய்ப்பிக்கிறதுக்கு நான் வரல. ஏன்னு கேட்டால் அந்த யூதர்கள் தௌராத்தை மதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தௌராத்துக்கு எதிராக ஏதோ சொல்ல வர்றாருன்னு தான் சித்தரித்து அவருக்கு எதிராக கிளம்புறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தௌராத்தை மெய்ப்படுத்த வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு இறைவனை வணங்குறேன்னு நான் சொன்னது தௌராத்துலேயும் உள்ளது தான் நான் சொல்கிறேன். தௌராத்துக்கு மாற்றமாக நீங்களாக தப்பான கொள்கையை உண்டாக்கி கொண்டு நான் சொல்லுவது தௌராத்தை ஒழிக்க வந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அப்படி வரல. சத்திய கண் மெய்ப்படுத்துவனாக வந்திருக்கிறேன். எதை மெய்ப்படுத்துகிறேன்? லிமா பைன எதையும் மின தௌராத், எனக்கு முன்னர் உள்ள தௌராத்தை இவருக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில், இவருக்கு முந்தி உள்ளது தௌராத்தை நான் மெய்ப்படுத்துவனாக வந்திருக்கிறேன். மேலும் ஒஹில்ல ஹலாலாக்குவதற்காக, நான் ஹலாலாக்குவதற்காக லக்கும் உங்களுக்கு. எதை ஹலாலாக்குறதுன்னா பாலல்லதி ஹுர்ரிம் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவற்றில் சிலதை, உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஹலால் ஆக்குவேன். அதாவது அந்த ஹலால் ஹராம்ங்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளது. ஒரு அல்லாஹ் தான் யூதர்களுக்கு ஒன்றை ஹராமாக்குவான், ஈசா நபிக்கு அதை ஹலால் ஆக்கிடுவான். அல்லாஹ் ஹராமாக்கின ஒன்றும் என்ன அப்போ ஒருத்தனுக்கு ஹலாலாக இருக்கிறதுன்னு ஹராமாதுன்னா என்ன அர்த்தம்? இதில் அந்த விஞ்ஞானப்படி அது ஏற்படும் இது அதெல்லாம் காரணம் கிடையாது. ஹலாலாக்குற நான் தான் எஜமான், எனக்கு அந்த ரைட் இருக்குது என்ற காரணத்திற்காக வேண்டி அவனுக்கு ஒன்றை ஹராமாக்கியிருப்பேன், உனக்கு அதை நான் ஹலாலாக்குவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறதுனால தான் ஒஹில்லலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்குவதற்காக வந்திருக்கிறேன். எதை ஹலாலாக்குறது? பாலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவற்றில் சிலதை. உதாரணமாக அந்த ஆடு மாடெலாம் அறுத்தாங்கன்னா அது பின்புறத்தை சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஹராம்னு வச்சுருந்தாங்க. இவர் அதை ஹலாலும் பாரு, அது ஹராம் கிடையாது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கால் குழம்பு உள்ளதெல்லாம் ஹராமுண்டு அவங்களுக்கு ஆக்கப்பட்டிருந்துச்சு. இவர் அதை மாற்றுறாரு. அப்போது ஒஹில்லலக்கும் பாதல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவற்றில் சிலதை, பாதுன்னா சிலதை நான் ஹலால் ஆக்குவேன். ஒஜ்த்துக்கும் உங்களிடத்தில் நான் ஆயத்தின் ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ அல்லாவை அஞ்சுங்கள், வத்தீஊனி எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ஈசா நபி சொன்னார். ஈசா நபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மக்கள்கிட்ட தூதரை அனுப்பின உடனே இதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னா அந்த வசனத்துலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ரசூலன்னு வருதுல, தௌராத் இஞ்சில கொடுப்பேன்னு சொன்னோன்னே ஒரு ரசூலன் இல்லா பனி இஸ்ராயலுக்கு தூதராகவும் வந்தார்னு மலக்கு சொல்லிட்டாங்க. டக்குன்னு நல்லா ட்ராக்கை மாற்றுறான். சொன்ன உடனே ஈசா நபி பிறந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய நிலை அடைஞ்சிடுறாருல, அதை சொல்ல ஆரம்பிச்சிடறான்லாம். ஈசா நபி சொல்லும் பொழுது பனி இஸ்ராயலுக்கு தூதராக அனுப்புகிற விஷயத்தை மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு அன்னின்னு மர ஆரம்பிக்குதுல, இது என்னன்னு கேட்டால் அவர் நற்செய்தியின் பிரகாரம் ஈசா நபி கருவில் உண்டாகி அவர் பிறந்து தொட்டிலில் பேசி எல்லாம் நிர்பணமாகி தூதரானதுக்கு பிறகு அவர் பிரச்சாரத்தை தூங்குறாருல, அவ்வளவும் அல்லாஹ் சொல்லாமல் விட்டுட்டு நேர பிரச்சாரத்துக்கு வந்துடுறான். என்ன செய்கிறான்? அன்னி நான் கஜ்ஜத்துக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன், வியாயத்தின் ரப்பிக்கும்னு சொல்கிறார்ல, அப்படி அவர் செஞ்ச ஒன்றையாக சொல்லி காட்டி மக்கள்கிட்ட தாவா பண்ணுறாரு. நான் இறை தூதர் தான் என்பதற்கு எவ்வளோ ஆதாரம் வச்சுருக்கேன் பாருங்கள், 1-2 ஆதாரத்தோடு வரல அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறதும் போது அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஒஜேத்துக்கும் வியாயத்தின் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். பொத்தக்குள்ளாக அல்லாவுக்கு கட்டுப்படுங்க, அல்லாவுக்கு பயப்படுங்க, வத்தீஊனி எனக்கு கட்டுப்பட்டு நடங்க
இறை தூதர் என்ற முறையில் என் பேச்சை கேளுங்கன்னு அவர் என்ன செய்கிறாரு, அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சொல்வதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த யூதர்கள், ஈசா நபி தூதராக வந்த நேரத்தில் இருந்த யூதர்கள் யூத மதத்தினுடைய எல்லா வரம்புகளையும் மீறி ரொம்ப அநியாயம் பண்ணக்கூடியவர்களாக, மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாக மாறி இருந்தார்கள். அதனால தான் இவர் தூதர்னு சொல்லும்போது ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டான். அவங்களுடைய எல்லா விதமான தவறுகளையும் துணிச்சலாக கண்டிக்கிறாரு. அப்போ கண்டிக்கும் போது அவனால் ஜீரணிக்க முடியலை. என்னடா நாங்கள்லாம் நபிமார்கள் பரம்பரை எங்கள் இதில் வந்திருக்குது, நீ என்ன நபின்னு எங்களை மாற்ற சொல்கிறேன்னு கேட்கும்போது வலுவான அற்புதத்தை காட்டணும்ல. அதுக்காக தான் என்ன செய்கிறாரு, இந்த இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ ஆதாரத்தில் வந்திருக்கிறேன், இறை என்னை அனுப்பியிருக்கான், கேளு, என் சொல்ல கேளுங்கிறார். ஏன்னா அங்கே ஊறி போயிடுச்சு, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் நபிமார்கள் வாரிசுகள், அந்த வழிமுறையில் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இன்னொருத்தன் சொல்ல தேவையில்லைன்னு ஒரு கருத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாற்றுவதாக இருந்தால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரத்தை எவிடன்ஸை கொடுத்து இவர் தூதர் நிரூபிக்கணும். அதுக்காகத்தான் இறந்தவரை உயிர்ப்பிக்குதல் உள்பட பல அற்புதங்களை அவர் மூலமாக நிகழ்த்த செய்து, நான் உங்கள்கிட்ட தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன், ஃபத்தகுல்லா, எனவே அல்லாஹ்வை பயப்படுங்கன்னா பயப்படாத காரியத்தை செய்கிறாங்கன்னு அர்த்தம். பாத்தி ஊனி என கட்டுப்படுங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறாரு, இன்னல்லாஹ ரப்பி ஓ ரப்புக்கும், அல்லாஹு தான் எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாவான், ஃபாபுதூஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள், ஹாதா, இதுதான், சிராத்துன் முஸ்தகீம், நேரான வழி அப்படின்னு சொன்னார். அப்போ இறைவன், அதாவது இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இதையும் அவங்க பேனலன்னு வழங்குது. அவங்க அல்லாவையும் வணங்கி அல்லாஹ் மட்டும் வணங்க வர்றா இருந்தார்களே, ஆனால் அவங்கள்ட்ட போய் இதை ஈசா நபி சொல்ல மாட்டாரா? அவங்க வணங்காமல் இருக்க போய் தான் என்ன செய்கிறாங்க, இன்னல்லாஹ ரப்பி ஓ ரப்புக்கும், ஏன்ப்பா நீங்கள் போட்டு உசைர் இப்னுல்லா அவர் இப்னுல்லான்னுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு தர்காக்கள் அவங்க தானே கட்டினாங்க, ரசூலோட எச்சரித்தாங்கல்ல, நபிமார்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை வடிவமாக்குவார்கள், கபரை கட்டுவார்கள், வழிபாட்டு தலமாக ஆக்கிடுவார்கள் என்று சொல்லி இந்த யூதர்களை பற்றி ரசூல்லா எச்சரிச்சிருக்கிறாங்கல்ல. அந்த எச்சரிக்கை தகுந்தவாறு அவங்க நடந்து பல தெய்வ வணக்கத்தை இஸ்லாத்துக்குள்ளே, அவங்களுடைய இஸ்லாத்துக்குள்ளே, யூத மதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் அவர் என்ன செய்கிறார், இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டிட்டு என்ன சொல்கிறாரு, இன்னல்லாஹ ரப்பி ஓ ரப்புக்கும், அல்லாஹு தான் எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான், அதனால் ஃபாபுதூஹு, அவனை நீங்கள் வணங்குங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே அவங்க எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள்னு கேட்டால், அவர் பிரச்சாரம் பண்ணார்ல, பிரச்சாரம் பண்ண உடனே ஒரு போய் ஏற்றுக்க மாட்டேன்னா, அந்த யூத சமுதாயத்தில் முழு அளவுக்கு கடும் எதிர்ப்பை சந்திக்கிறார். அது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னா, ஃபலம்மா அகச என்றால் உணர்ந்தான், அதாவது உணர்ந்து புரிந்து கொள்வது. அகசன்னு சொன்னால் அந்த ஹிஸ்ஸுன்றாங்கல்ல, ஹிஸ்ஸுன்னு சொன்னால் ஐம்புலனுக்கு ஹிஸ்ஸும்பாங்க, பார்த்தறிகிறது, கேட்டறிகிறது, தொட்டு அறிகிறது, முகர்ந்தறிகிறது, இதுக்கு பேர் ஹிஸ்ஸுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அது மாதிரி சிந்தித்து விளங்குறதுக்கும் ஹிஸ்ஸும்பாங்க. அப்போ அகச என்றால் அவர் உணர்ந்த போது, ஃபலம்மா அகச ஈசா அவர்கள் உணர்ந்த போது, மின்ஹும் அவர்களிடமிருந்தால் குஃபுர இறை மறுப்பை உணர்ந்த போது, இவங்கள்ட்ட தேரலை, இவங்க தேர மாட்டாங்க, எல்லாம் குஃபூரில் ஊறி போய் கிடக்கிறாங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஃபலம்மா அகச ஈசா மின்ஹுமுல் குஃபுர, அவர்களிடம் குஃபுரை அவர் ஈசா உணர்ந்த பொழுது அவர் என்ன செய்யார்னா, கால் அவர் சொன்னார், மன் அன்சாரி இலல்லா, அல்லாவுக்காக எனக்கு உதவுவோர் யார் இருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்த சமுதாயம் எதிராக இருக்கிறாங்க. இவர் சொல்லும்போது கேட்கலை, அவர் யூத இனத்தில் பிறந்திருக்கிறாரு, ஆனால் அவர்கள் செத்து போன ஆட்களெல்லாம் கடவுளாக்கி நம்ம சமுதாயத்தில் எப்படி தர்கா வழிபாடு செய்கிறாங்களோ அதே மாதிரியான அடிப்படையில் யூத சமுதாயமும் இருந்திருக்கு. அதைத்தான் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டவுடனே அவங்க ஒத்துக்கிறலன்னவுடனே அது குஃபுருங்கிறார் ஈசா நபி. அப்போ அவர்கள்ட்ட குஃபுரை அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய குஃபுரை ஈசா உணர்ந்த பொழுது கால் அவர் சொன்னார், மன் அன்சாரி, யார் எனக்கு உதவுவோர் இருக்கிறீர்கள், இலல்லாஹி, அல்லாவுக்காக வேண்டி எனக்கு உதவுற ஆளுக்கு யார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. காலல் ஹவாரியூன, ஹவாரிங்கிற அந்தரங்க சீடர்கள்னு சில பேர் வச்சுருந்தாங்க. ஈசா நபிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீடர்களாக வச்சுருந்தார். அவங்க தான் சொன்னாங்க, நகுனு அன்சாருல்லா. காலல் ஹவாரியூன, ஹவாரின் என்ற அந்த நெருங்கிய தோழர்கள் சொன்னார்கள், நகுனு அன்சாருல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இருப்போம், இந்த யூத சமுதாயமும் உங்களுக்கு எதிராக திரண்டாலும் நாங்கள் உங்களுக்கு துணை அனுப்போன்னு அவங்க ஹவாரியன்கள் சொன்னாங்க. அது சின்ன நம்பர், ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் தைரியமாக அவங்க சொன்னாங்க. காலல் ஹவாரியூன,
ஹவாரியன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹி, நாங்கள் அல்லாவின் உதவியாளர்கள், ஆமன்னா பில்லாஹி, நாங்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், வஷஹது, நீங்கள் சாட்சியாயிருங்க, பி அண்ணா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாயிருங்க என்று ஈசா நபிட்டு சொல்கிறாங்க. உதவிக்கு எனக்கு யாருப்பா உதவுறீங்கன்னு கேட்டவுடனே நாங்கள் உதவுறோங்கிறாங்க. உதவுறோன்னு மட்டும் சொல்லாமல் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாயிருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் நம்ம அறிஞ்சிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, நம்ம முஸ்லீம்னு என்ன வழங்கியிருக்கிறோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து தான் முஸ்லீம்னு வழங்கி வச்சுருக்கிறோம். அப்படி இல்லை, ஈசா நபி அந்த ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்களும் முஸ்லீம் தான் சொல்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் அந்தந்த காலத்து நபிமார்களை ஏற்று நடந்தார்களோ, ஒழுங்கான பாதையில் நடந்தாரோ, அவங்க எல்லாருமே முஸ்லீம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ரினிவல் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க, புதுப்பிக்க தான் வந்தாங்க, கொண்டு வரல. இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. ஃபவுண்டர் அல்லாஹ் தான். அப்படி ஃபவுண்டர்னு சொல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். அவர் தான் முதல்ல இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னார். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஈசா நபியுடைய நெருங்கிய தோழர்கள் சொல்கிறாங்க, வஷஹது, ஈசாவே நீங்கள் சாட்சியாயிருங்க, பி அண்ணா முஸ்லிமூன், நாங்கள் பி அண்ணாங்கிறது அண்ணனான் இருக்கும், அண்ணன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, அண்ணன் இருக்குது, அண்ணனை பிடிச்சி அண்ணான்னு நீட்டி விட்ருக்குன்னா அது என்ன அர்த்தத்தில் வருதுன்னு கேட்டால், அண்ணனுடைய நான் சேர்த்தன்னு வைங்க, இன்னனா அண்ணனா அப்படின்னு வரும்போது ரெண்டுனா வந்ததுனால ஒரு எளிமையை கருத்தில் கொண்டு ஒரு நுணை போய்க்கிடுவாங்க. இன்னனா என்பதை இன்னனா என்றும் சொல்வார்கள், இன்னா என்றும் சொல்வார்கள். அதனுடைய அசல் வடிவம் இன்னனா. இன்னா என்று சொன்னால் இன்ன நான், நிச்சயமாக நாங்கள், அதைத்தான் 3 நூன் வருதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நூனை தூக்கிவிட்டு இன்னா. அது மாதிரி அண்ணனா என்று சொல்லாமல் அண்ணனான்னு சொல்லலாம், தட்டப்படி அப்படியும் புழக்கத்தில் இருக்கிறது. அண்ணா என்று சொல்வார்கள். வஷஹது, நீங்கள் சாட்சி ஆகிறீங்கள், பி அண்ணனா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சி ஆகிறீங்கன்னு அந்த மக்கள் சொல்லிட்டாங்க. மேலும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹவாரியன்கள், ஈசா நபியுடைய அந்தரங்க தோழர்கள் சொல்கிறாங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம், இவங்க மாதிரி நாங்கள் இல்லை, இந்த யூத சமுதாயம் எப்படி இருக்குது அந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம், ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், பிமா அன்சல்த, நீ இறக்கிய வேதத்தை, நீ எதை இறக்கினாயோ அந்த மார்க்கத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், வத்தபானா, நாங்கள் பின்பற்றி விட்டோம், அர் ரசூலை, இந்த தூதரை, ஈசாவை, அர் ரசூலனா இந்த தூதரை, இந்த தூதர்னா ஈசாவை, வத்தபான ரசூலை, இந்த தூதரை நாங்கள் பின்பற்றி விட்டோம், எனவே ஃபகுத்துபுனா, எங்களை பதிவு செய்துவிடு, எழுதிவிடு, பதிவு செய்துவிடு, மா ஷாஹிதீன், சாட்சி சொல்லக்கூடியவர்களை, இறைவன் ஒருவன் தான் என்று சான்றளிக்கக்கூடியவர்கள் ஒருவராக எங்களை பதிவு செய்து கொள், ஃபகுத்துபுனா மா ஷாஹிதீன், அந்த சாட்சியாளர்களில் ஒருவராக எங்களையும் நீ பதிவு செய்து கொள், அல்லாஹ் உதவி செய்கிறோன்னு ஈசாட்டையும் சொல்லிவிட்டு அல்லாட்டையும் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டோம், ரசூலை பின்பற்றுவோம், எங்களை நீ ரெக்கார்ட் பண்ணிக்க, குறிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஓ மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். யார்? அந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தான் குஃபுரை உணர்ந்துட்டார்ல, இவன் குஃபுரை உணர்ந்தாங்கன்னு சொன்னால் இவரை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். குஃபுரை உணர்ந்தார்கள்னால் என்ன அர்த்தம்? காஃபிரா கொலை செய்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் உதவுறதுக்கு யாராக்கலான்னு கேட்குறாரு. உதவி எப்போ கேட்போம்? ஆபத்து வந்தால் தானே கேட்போம். இப்போ எனக்கு யார் உதவி செய்கிறதுக்கு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் வர்றோன்னு அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவரை சூழ்ச்சி பண்ணி காலி பண்ணணும் என்று சொல்லி, ஓ மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், ஓ மக்கரல்லாஹு, அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், ஒல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மேலானவன் அப்படின்னு சொல்லி இவங்க அவரை காலி பண்ண முடிவு பண்ணாங்க. நான் வேறு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி காலி பண்ணாமல் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு இது 54 வசனமாச்சா, இதில் ஒரு கூடுதலான ஒரு தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு கேட்டால், சில செயல்கள் அல்லாவுக்கு பொருந்தாத செயல்களை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும். சூழ்ச்சி அது மாதிரி உள்ளதான். சூழ்ச்சி யார் பண்ணுவா? யார் பலவீனனாக இருக்கிறானோ, வீக்காக இருக்கிறானோ அவன் தான் சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவான். அல்லாஹ் சூழ்ச்சி எதுக்கு டைரெக்டாக பண்ணிட வேண்டியதான, அல்லாஹ் ஆகண்டா ஆகிட்டு போகுது. அப்போ அவர்கள் சூழ்ச்சி செஞ்சார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செஞ்சான்னு சொன்னால் அவங்க சூழ்ச்சியை முறியடிச்சான்னு வச்சுக்கிறணும். இதே மாதிரியான வாசகம் பக்கராவில் ஆரம்பத்தில் வந்திருக்குது. அல்லாவை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள்
யுகாதிஊன் அல்லாஹ் வல்லதீன் ஆமனும் ஒமா யஹ்தவுன இல்லை அம்புசவும்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ இவங்க அல்லாவை ஏமாற்ற பார்க்குறாங்க, அல்லாஹ் அவங்கள ஏமாத்துறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாசகத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க, அதை அல்லாஹ் முறியடித்தான், அவங்க சூழ்ச்சி செஞ்சாங்க, அந்த சூழ்ச்சியை வந்து அல்லாஹ் முறியடித்தான்னு வச்சுக்கிறேன்னு. சூழ்ச்சிங்கிறது பலவீனம் செய்யக்கூடிய ஒரு வேலை. பலவீனமாக இருக்கிறவன் தான் சூழ்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். சர்வ வல்லம் உள்ளவன் என்ன செய்யணும், ஒரு தட்டுனா விழுந்துருவா. அப்புறம் இப்படி சூழ்ச்சி பண்ணுறது, அல்லாவுக்கு சூழ்ச்சியை சேர்க்கக்கூடாது. இருந்தாலும் அவங்க சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அதே மாதிரி ஸ்டைலில் சொல்கிறதுங்கிறது ஒரு இலக்கணத்தில் உள்ளது. அதன் அடிப்படையில் என்ன சொல்லப்படுதுன்னா, மக்கரு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். எதுக்கு சூழ்ச்சி? ஈசாவை கொல்லுவதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். மக்கர் அல்லாஹூ அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். உன் சூழ்ச்சியை விட என் சூழ்ச்சி பயங்கரமாக இருக்கும். ஒல்லாஹூ அல்லாஹ் என்பவன் ஹைருல் மாக்கிரீன். மாக்கிர்னா சூழ்ச்சி பண்ணுபவன். சூழ்ச்சி பண்ணுபவர்களில் அல்லாஹ் மேலானவன், சிறப்பாக சூழ்ச்சி பண்ணிடுவான் அப்படின்னு 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஈசா நபிட்ட இப்போ பேசுகிறான். இப்போ வந்து அல்லாஹ் ஈசா நபிட்ட சொல்கிறான், என்னது ஈசாவே, இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, உன்னைய காலி பண்ணுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, சூழ்ச்சிலாம் பண்ணிட்டாங்க, உன்னோட இருக்கிற சீடர்களெல்லாம் உன்னை காப்பாற்ற இயலாது, சின்ன நம்பரில் இருக்கிறாங்க, அவங்க சமுதாயமே திரண்டு நிற்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முன்கூட்டியே அவருக்கு டிக்ளேர் பண்ணி சொல்லிடுறான். அல்லாஹ் எப்படி செய்கிறான், நீ ஒன்றும் பயப்படாத, இந்த உனக்கு யார் உதவிக்கெல்லாம் தேவையில்லை, நான் உன்னை எப்படி காப்பாற்றுறேன் பாருன்னு சொல்லி அவங்க வந்து அவரை கொல்ல முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன நடக்குமோ அதை அல்லாஹ் அவர்கிட்டே சொல்லி போடுறான். எப்படி சொல்கிறான், இது கால் அல்லாஹ் கூறியதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா ஈசா அல்லாஹ் ஈசாவை நபிக்கு நோக்கி பேசுகிறான். யா ஈசாவே, இன்னி முத்தவஃபீக்க, நான் உன்னை கைப்பற்றுபவனாக இருக்கிறேன். ஒரு ஆஃபியூக்க இலைய, என் பக்கம் உன்னை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படின்ற வாசகத்தில் நான் வந்து மேலே உன்னை தூக்கிடுவேன், இவங்க உன்னை கொல்ல வருவாங்க, நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன், உன்னை கொல்ல முடியாது, நான் வந்து மேலே தூக்கிடுவேங்கிறான். இந்த இடத்துல அந்த அந்த ஒரு 100லேருந்து ஹிஜ்ரி 100லேருந்து வரக்கூடிய அறிஞர்கள் மத்தியில் இந்த வசனத்துக்கு வந்து மாறுபட்ட அர்த்தங்களை மிகச்சிலர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, முத்தவஃபீக்கன்னா உன்னை மூத்தாக்கிடுவேன். வஃபாத்துனா என்ன, தவஃபான்னா மூத்தாக்கினான் என்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தவஃபா என்று சொன்னால் ஒருவரை மரணிக்க செய்தான் என்பதற்கும் தவஃபாங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. மரணிக்காமல் சும்மா கையில் கைப்பற்றி வச்சுக்கிறது, ஒரு ஆளை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துட்டோன்னு வைங்க, அதுக்கும் தவஃபான்னு சொல்லுவாங்க. தவஃபாங்கிறது வந்து 2 அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் பெரும்பாலும் மூத்துக்கு தான் அதை சொல்லுவாங்க. ஈசாவை உன்னை நான் மரணிக்க செய்வேன் அப்படின்ட்டு வரும் பொழுது, அப்போ ஈசா வந்து கொல்லப்பட்டுட்டார், அல்ல முன்னாடியே சொல்லிட்டான்ல, ஈசாவை கூப்பிட்டு நினைச்சிட்டான், உன்னை நான் வந்து மரணிக்க செய்வோனாக இருக்கிறேன், அப்போ நீ செத்துருவ அப்படின்ட்டு அர்த்தம் அதில் வருது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஈசா நபி மேலே உயர்த்தப்பட்டார்கள் என்கிற அம்புட்டை மறுக்கிறாங்க நிறைய பேர். அந்த கொஞ்சம் பேர் அந்த ஹிஜ்ரி 100லே இந்த கருத்து சொல்லக்கூடிய உண்டாயிட்டாங்க. அப்போ வானத்தில் உயர்த்தப்பட்டுட்டார் என்று அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முத்தவஃபீக்கை என்கிற வார்த்தைக்கு வந்து அந்த அர்த்தம் இருந்தாலும், அதாவது கைப்பற்றுறதுங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி மரணிக்க செய்தல்ங்கிற அர்த்தம் இருந்தாலும் இந்த வசனத்தில் அப்படி செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க. அதனால தான் என்ன போட்டான், உன்னை மரணிக்க செய்கிறேன்ற ஒரு ராஃபியூக்க இளைய, உன்னை என் பக்கம் உயர்த்தி கொள்வேன்கிறான். அப்போ உயர்த்தி கொள்வேன் என்று சொல்வதன் மூலமாக மௌத்தானது எல்லாத்தையும் தான் நல்லா வசதிட்டு போயிடுவான். இவருக்கு ஸ்பெஷலாக அவ்வளோ சொல்கிறான். அப்போ உன்னை வந்து மரணிக்க செய்ய மாட்டேன், உன்னை அப்படியே கைப்பற்றிக்கிறேன். முத்தவஃபீக்க என்று சொன்னால் உன்னை மரணிக்க செய்பவன் என்ற அர்த்தமும் அகராதியில் கொடுக்கலாம், உன்னை கைப்பற்றுவேன் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். ஆனால் பின்னாடி வர்ற சொல்லில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், மரணிக்க செய்வேன் உயர்த்தி கொள்வேன்னா அது 50 பேருக்கு உள்ளது தானே. மரணித்த எல்லா உயிரையும் எல்லாம் உசத்தானே செய்கிறான். ஒரு கந்தசாமி செத்தாலும் எல்லாம் மேலே தானே உசத்திக்கிறான். அவனுடைய உயிரை கொண்டு போவாங்களே, இல்லியின் சிஜின்னு கொண்டு போவாங்களே. அப்போ அந்த உயிரை உயர்த்துறதுங்கிற அர்த்தம் கிடையாது. அது ஈசாவுக்கு மட்டும் சொல்ல தேவையே இல்லை, அது அனைவருக்கும் உள்ளது தான். அப்போ ஈசா நபிக்கு விஷயம் என்னென்னு கேட்டால், அவரை வந்து மேலே அப்படி தான் உசத்திட்டான்லாம். அவங்க சிலுவையில் அறைய முயற்சி பண்ணும் பொழுது அறைய முடியாமல் அல்லாஹ் வந்து தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான் என்ற காரணத்தினால
இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கு வேறு பல வசனங்கள் வர சைடு சப்போர்ட் ஆதாரமாக வரும். அதெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன். இன்னி முத்தவஃபீக்க, ஈசாவை உன்னை நான் கைப்பற்றி ஒரு ஆஃபியூக்க இலைய, என் பக்கம் உன்னை உயர்த்திடுவேன். ஓ முத்தஹிருக்க, உன்னை பரிசுத்தமாக்குவனாக இருக்கிறேன். இன்னி முத்தஹிருக்க, நான் உன்னை பரிசுத்தமாக ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன். மினல்லதீன கஃபரு, காஃபிர்களிடமிருந்து உன்னை தூய்மையாக்கக்கூடியவனாக இருக்கிறேன். மேலும் ஓ ஜாயில் உள்ளதீன இத்தபவுக்க, உன்னை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை நான் ஆக்குபவனாக இருக்கிறேன். ஃபௌக்கல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு மேலே நிராகரிக்கிறாங்களே அவங்களுக்கு மேலே உன்னை பின்பற்ற ஆட்களை நான் உன்னான்னு வச்சிருவேன். எது வரைக்கும் வச்சிருவேன்னா இலா யோமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் உன்னை ஒசத்திட்டு உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள மற்றவங்களோட நான் மேல்நிலையில் வச்சிருவேன் கியாம நாள் வரைக்கும் அப்படின்னு. பிறகு சும்மா இலைய மருஜுவுக்கும், மக்களை நோக்கி சொல்கிறான் அல்லாஹ். சும்மா பிறகு இலைய மருஜுவுக்கும், உங்கள் அத்தனை பேருடைய மீளுமிடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. ஃபஹுக்குமு பைனக்கும், உங்கள் மத்தியில் நான் தீர்ப்பளிப்பேன். ஃபீமா குன்தும் ஃபீஹி தஹ்தலிஃபூன், எதில் நீங்கள் முரண்பட்டு இருந்தீர்களோ, ஃபீமா குன்தும் ஃபீஹி, எதில் நீங்கள் இருந்தீர்களோ, தஹ்தலிஃபூன், இஹ்தலஃபன்னா கருத்து வேறுபாடு, எதில் நீங்கள் முரண்பாடு கொண்டிருந்தீர்களோ அதில் நான் தீர்ப்பளிப்பேன். ஈசா நபி சம்பந்தமாக முரண்பட்ட கருத்தில் இருக்கிறீங்கல்ல, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன் அதில் அப்படின்னு நினச்சிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல ஈசா நபி மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறவங்க இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுவாங்க. எதை வச்சு காட்டுவாங்கன்னா முத்தவஃபீக்குங்கிறத வைத்து, ஈசா நபியே உன்னை நான் மரணிக்க செய்வேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதனால் அவர் மரணிச்சுட்டு அரும்பாங்க. அப்படியே மரணிச்ச அர்த்தமாக இருந்தால் உன்னை ஒசத்து வேண்டியன்னு சொல்கிறான். மரணித்த ஆளை ஒசத்துவேன்னு சொல்லுவாங்களே யாராவது? அவர் கையை ஒசத்துறதுன்னா ஆளையே ஒசத்து, அந்த பாடியை ஒசத்துறது தானே ரஃபோல் எதைங்கிறோம்ல, கையை உயர்த்துறதுண்டு. அவர் அந்தஸ்தை உயர்த்துறதுமா இங்கே அர்த்தம் கேட்டால், அந்தஸ்தை உயர்த்துறதுக்குங்கிறது ராஃபின்னு சொல்ல முடியாது, அந்தஸ்துன்னு சேர்த்து சொல்லணும். உன்னை தரஜாவே நான் உயர்த்துவேன், நான் தரஜான்ற வார்த்தையை சேர்த்தா தான் அந்த அர்த்தம் வரேன். சும்மா ஒசத்துறதுன்னு சொன்னால் ஒசத்துறது தான். கையை உயர்த்தி தக்பீர் கட்டினார்கள்னா கையுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள்னு அர்த்தம் வராது, கையைத்தான் ஒசத்தணும். அப்போ அவரை ஒசத்துறன்னா என்ன அர்த்தம்? கீழே உள்ளால் மேலே தூக்கிட்டு போகிறேன்னு அர்த்தம். உன்னையே மேலே தூக்கிட்டு போயிடுவாங்கிறான்லாம். ஒரு ஆஃபியூக்க, உன்னை மேலே தூக்கி கொண்டு உயர்த்தி கொண்டு சென்று விடுவேன். இலைய என் பக்கம், என்னிடத்தில் நான் உன்னை மேலே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு மேலும் மேலும் என்ன செய்கிறான்னு கேட்டால், காஃபியர்களிடமிருந்து உன்னை தூய்மையாக்கிடுவேன். அவங்களோட உன்னை இருந்தால் தானே உன்னை கெட்ட கொள்கைகள் இருப்பாங்க, உன்னை பிரித்து எடுத்துருமேங்கிறான். ஓ முத்தஹிருக்க, உன்னை சுத்தமாக்கி விடுவேன். மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற இந்த மக்களிடமிருந்து, யூதர்களிடமிருந்து உன்னை பரிசுத்தமாக்கி எடுத்து விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்தில் ஒருவனாக இல்லாமல் உன்னை பிரித்து எடுத்துருவேங்கிறான். அதுக்கடுத்து ஓ ஜாயில் உள்ளதீன இத்தபவுக்க, உன்னை பின்பற்றுறாங்களே அந்த மக்களை நான் ஆக்கி விடுவேன். ஃபௌக்கல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு மேலே ஆக்கி விடுவேன். எது வரைக்கும் ஆக்கிடுவேன்னு கேட்டால் இலா யோமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் உன்னை பின்பற்ற ஆளுக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு வருது. இது கொஞ்சம் இது விளக்கம் பண்ண வேண்டிய ஒரு வசனம் இது. அப்போ ஈசா நபி பின்பற்றுறவங்க மேலே இருப்பாங்கன்னு கேட்டால் இது யாரை குறிக்குது? அப்போ கிறிஸ்தவர்கள் மேலே இருப்பாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்வதா? இது யாரை குறிக்குது என்று கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள்னு இப்போ சொல்லக்கூடிய ஈசாவையை பின்பற்றுறாங்க. ஈசா நபி அல்லாவுக்கு மகன் இல்லை, நான் அல்லாவுடைய அடிமைன்றார். இவங்க அல்லாவுடைய மகன்னு சொல்லிவிட்டாங்க. யாரும் பின்பற்றலை. பின்பற்ற நம்ம தான் பின்பற்றுறோம். யார் ஈசா நபி இந்த விஷயமாக சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள கியாம நாள் வரைக்கும் ஒரு மேல்நிலைன்னா தார்மீக ரீதியாக கொள்கை ரீதியாக மேலான நிலையில் வைப்பான் என்பது சரியாக நடக்கிற முஸ்லீம்களை தான் அது குறிக்க முடியும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு கேட்டால், உன்னை பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்துறாங்களோ அவங்கள மேலே வைக்குவேன்னு எல்லாம் சொல்லலை. யாரை உன்னை பின்பற்றுறாங்களோ அவங்கள நான் மேலே வைக்குவேன், காஃபிர்களுக்கு மேலே. அப்போ நீங்கள் பின்பற்றி நீங்கள் நடந்தீங்க என்று சொன்னால், உங்களோட இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட இந்த இயேசுவை கொண்டாடக்கூடியவர்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டு வரமாட்டாங்க. வந்தால் தோற்று போயிடுவாங்கன்னு கேட்டால் நம்ம தான் மேலே இருக்கிறோம். மேலேன்னு சொன்னால் ஆட்சி அதிகாரம் பவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மேலேன்னு சொன்னால் கொள்கை ரீதியாக நம்ம மேல்நிலையில் இருப்போம். இதை பற்றி பேசுவோம் வாடான்னு சொன்னால், ஈசா அல்லாவுடைய மகன்ட்டு பேச வந்தால் பேச முடியலை, அவங்களுக்கு அதுக்குரிய ஆதாரத்தை காட்ட முடியலை. அவங்க கீழே போயிடுறாங்க, நம்ம தான் மேலே நிற்கிறோம். அப்போ யார் ஈசா நபியை ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஃபாலோ பண்ணுவது என்றால் ஒரே ஒரு அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், நான் அல்லாவுடைய அடிமை தான் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அந்த கொள்கை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஈசா பின்பற்றுறாங்க. நம்ம தான் ஈசா நபியை இன்னல்லாஹ் ரப்பி ஒரு ரப்புக்கு மட்டும் தான் அவர் சொன்னார்.
என் இறைவன் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ் தான் சொன்னார்ல, அதையும் ஏற்றுக்கிறானா அவன் தான் பின்பற்றவனாக இருப்பான். அதுதான் நம்ம விளங்கிக்கிறேன்னு. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்துக்கிட்டு ஈசா நபி உயிரோடு உயர்த்தப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தை தருகிறதா? அதுபோக இந்த கருத்தை சொல்வதற்கு வேறு சில வசனங்களும் இருக்கிறது. அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசா நபி என்ன செய்யலை, மரணிக்கலை, அவங்க இறைவன்ட்ட உயர்த்த தான் பட்டு இருக்கிறாங்க, உசுரோடு தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேறு புற ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அந்த ஆதாரங்களை ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தில் ஈசா நபி உயர்த்தப்பட்டார்கள் தான், அவங்க சிலுவையில் அறையப்படலை, அவங்க கொள்ளவே இல்லை என்று சொல்லக்கூடிய வேறு வசனங்கள்லாம் வச்சு இந்த வசனத்தை படித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஈசா நபியை உயிரோடு உயர்த்தினதை தான் இந்த வசனம் பேசுது என்று நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அந்த சான்றுகளை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.